அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை முழுமையாக நிறுத்தியது அமெரிக்கா. உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா அந்த நாடு மீது கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தவித்த உக்ரைனுக்கு ஆயுத உதவியை செய்ய முன்வந்தார் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன். இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து அமெரிக்காவுடன் உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் இராணுவம் மற்றும் ஆயுதங்கள், இராணுவ பயிற்சி உதவிகளை வழங்கி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் இந்த முடிவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ரஷ்ய அதிபர் புடினுடன் தொலைபேசி மூலம் உரையாடிய ட்ரம்ப் அதன் பின்னர் அடுக்கடுக்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை உக்ரைனுக்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். ரஷ்ய உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிலும் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் கடைபிடித்து வந்த கொள்கையை அடியோடு ட்ரம்ப் மாற்றியுள்ளார். ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை மீட்டுத்தர முடியாது, நேட்டோவில் உக்ரைனுக்கு இடமளிக்க முடியாது என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைனுக்கு இதுவரை அளித்து வந்த ஆதரவுக்கு பிரதிபலனாக அந்த நாட்டில் உள்ள அரிய வகை கனிம வளங்களை காலவரையின்றி வெட்டியெடுக்க அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் ட்ரம்ப் புதிய நிபந்தனையை விதித்துள்ளார். ஆனால் ஜெலன்ஸ்கி இதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் வெள்ளை மாளிகையில் இருவருக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது மிகப்பெரிய மோதல் வெடித்தது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு வழங்கி வந்த நிதியுதவிகளை முற்றாக நிறுத்துவதாக அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது. போரை நிறுத்தும் நடவடிக்கையாக நிதியுதவி நிறுத்தப்பட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரி குறிப்பிட்டாலும் இது முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு ஆதரவான நடவடிக்கை என பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். இனிவரும் காலங்களில் உதவிகள் வழங்கப்படாது என்பது மட்டுமல்ல, ஜோ பைடன் நிர்வாகத்தில் உக்ரைனுக்கு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட அனைத்து உதவிகளும் கூட முழுமையாக நிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கு வழங்குவதற்காக போலந்தின் இராணுவ குடோன்களில் வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் கூட உக்ரைனுக்கு வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன ஏவுகணைகள், ட்ரேடார்கள், வான் பாதுகாப்பு சாதனங்கள், குண்டுகள், ஆர்ட்லரி ஷெல்கள் என பலதரப்பட்ட ஆயுத உதவிகளை உக்ரைன் தொடர்ச்சியாக அமெரிக்காவிடம் பெற்று வந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு உக்ரைன் ரஷ்ய களமுனையில் உக்ரைனுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இரத்த தானம் செய்து 24 லட்சம் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய ஜேம்ஸ் காரிசன் காலமானார். தனது 18வது வயதிலிருந்து இரத்த தானம் செய்ய துவங்கி 60 ஆண்டுகளுக்கு மேலாக இரத்த தானம் செய்த ஜேம்ஸ் காரிசன் சாதனை படைத்துள்ளார். இவருடைய இரத்த தானத்தின் மூலம் சுமார் 24 லட்சம் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி தங்கக்கை மனிதர் மேன் வித் த கோல்டு ஆம் என அறியப்பட்ட ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜேம்ஸ் காரிசனே 88 வயதில் உயிரிழந்துள்ளார். தனது 18வது வயதிலிருந்து 81 வயது வரை 1173 முறை இவர் இரத்த தானம் செய்துள்ளார். ஜேம்ஸின் பிளாஸ்மாவில் டி எனப்படும் அரிய வகை ஆன்டிபாடி இருந்துள்ளது. இது பிரசவத்தின் போது தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவும் தீங்கி விளைவிக்கும் ஆன்டிபாடிகளை தடுக்க உதவும் சிறப்பான பிளாஸ்மாவாக காணப்பட்டது. ஜேம்ஸ் காரிசனுக்கு 14 வயதில் நடத்தப்பட்ட ஆபரேஷனின் போது அவருக்கு ஒரு நுரையீரல் அகற்றப்பட்டிருந்தது. இந்த ஆபரேஷனுக்காக காரிசனின் உடலில் முகம் தெரியாத பலர் அளித்த 18 யூனிட்கள் இரத்த தானம் மூலம் அவர் உயிர் பிழைத்தார். தான் உயிர் பிழைத்ததற்கு நன்றி கடனாக அப்போது அவர் இரத்த தானம் செய்வதில் பெருவிருப்பம் கொண்டார். இந்த சூழலில் ஆஸ்திரேலியாவில் டீசஸ் நோயினால் பச்சிளம் குழந்தைகள் அதிகம் மரணமடைந்து வந்தார்கள். இந்த நோய்க்கு தீர்வு ஏற்பட ஆன்டி-டி என்ற ஆன்டிபாடி அவசியமானதாக கூறப்பட்டது. இதனிடையே காரிசனின் இரத்த பிளாஸ்மாவில் இந்த ஆன்டி-டி ஆன்டிபாடி இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து தனது 18வது வயதிலிருந்து இரத்த தானம் செய்ய துவங்கி 60 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இரத்த தானம் செய்து வரும் சாதனை படைத்துள்ளார். இவரது இந்த செயற்கரிய செயலின் மூலம் சுமார் 24 லட்சம் பச்சிளம் குழந்தைகளின் உயிரை அவர் காப்பாற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது 81 வயது வரை ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒரு முறை ஜேம்ஸ் காரிசன் இதனை செய்து வந்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக இரத்த தானம் அளிப்பதை ஜேம்ஸ் காரிசன் நிறுத்தினார். உடல்நலக்குறைவால் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதியன்று தனது தூக்கத்திலேயே இவர் இயற்கையை எய்ததாக அவரது குடும்பத்தினர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். உலகம் முழுவதும் இரத்த தானம் செய்வோர்களுக்கு பெரும் முன்னோடியாகவும் உதாரணமாகவும் செயற்பட்டு வந்திருக்கக்கூடிய ஜேம்ஸ் காரிசனின் மறைவுக்கு பல மனிதநேய பணியாளர்களும்
பல்வேறுபட்ட மனிதநேயம் படைத்தவர்களும் தங்களுடைய இரங்கல்களை சமூக வலைத்தளங்கள் ஊடாக வெளியிட்டு வருகின்றார்கள். செர்பியா மக்களவையில் பெரும் அமளி, புகைக்குண்டு வீச்சில் 3 உறுப்பினர்கள் படுகாயம். செர்பியா நாட்டு மக்களவையில் எதிர்க்கட்சியினர் வீசிய கண்ணீர் மற்றும் புகைக்குண்டுகளினால் சுமார் 3 மக்களவை உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளார்கள். செர்பியா நாட்டு மக்களவையில் அந்நாட்டு பல்கலைக்கழக கல்விக்கான நிதியை அதிகரிப்பது குறித்த வாக்கெடுப்பு நேற்றைய தினம் நடைபெறவிருந்த நிலையில் இந்த அவை சட்டவிரோதமானது என்றும் அந்நாட்டு பிரதமர் மிலோஸ் உசெவியின் ராஜினாமாவை முதலில் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் சிலர் தங்களது இருக்கைகளை விட்டு இறங்கி மக்களவை சபாநாயகரை நோக்கி ஓடிய போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் மற்ற சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவையினுள் கருப்பு மற்றும் இளஞ்சிறப்பு பொய்க்குண்டுகளை வீசி அரசுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 3 மக்களவை உறுப்பினர்கள் காயமடைந்ததுடன் ஆளுங்கட்சி உறுப்பினரான ஜாஸ்மினா ஒப்ரோடோவிக் என்பவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அந்நாட்டு ரயில் நிலையம் ஒன்றின் கூரை சரிந்து 17 பேர் பலியானதைத் தொடர்ந்து செர்பியா நாட்டு மக்கள் ஊழலுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தினால் கடந்த ஜனவரி மாதம் அந்நாட்டு பிரதமர் உஷெவிக் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை செர்பிய மக்களவை உறுதி செய்யாமல் அடுத்த வேலைகளில் ஈடுபட்டதினால் கோபமடைந்த எதிர்க்கட்சியினர் தற்போது அமளியில் ஈடுபட்ட நிலையில் இந்த கண்ணீர் புகை கொண்டு வீச்சு சம்பவம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. இராணுவ பட்ஜெட்டை உயர்த்தியது சீனா. பாதுகாப்பு மற்றும் பலத்தின் மூலமாகவே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று தெரிவித்துள்ள சீனா இராணுவ பட்ஜெட்டை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளது. சீனா தன்னுடைய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள நிலையில் அதன் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பட்ஜெட்டை சீன அதிபர் லீ கிஜாங் வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டு சீனாவின் இராணுவ பட்ஜெட் 7.2% உயர்த்தப்பட்டு ரூபாய் 20 லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டது. இது இந்தியாவின் இராணுவ பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகமாகும். மேலும் சீனா தொடர்ச்சியாக தனது ஆயுதப்படைகளை நவீனமயமாக்கி வருகின்றது. விமானம் தாங்கி கப்பல்கள், நவீன கடற்படை கப்பல்கள் மற்றும் நவீன விமானங்களை வேகமாக கட்டியெழுப்பும் சீனா இராணுவத்தின் பட்ஜெட் குறித்த தகவல்களை உலகரங்கில் இராணுவமயமாக்கலை சந்தேகத்துடன் பார்க்க வைத்துள்ளது. இந்த செலவினங்கள் குறித்து பேசிய சீன அரசின் செய்தி தொடர்பாளர் லாங் கிஞ்சின் பாதுகாப்பு மற்றும் பலத்தால் மட்டுமே அமைதியை நிலைநாட்ட முடியும். வலுவான பாதுகாப்பு கட்டமைப்புகளுடன் சீனா தனது இறையாண்மை, வளர்ச்சி நலன்களை சிறப்பாக பாதுகாக்க முடியும். உலகின் முக்கிய நாடாக அதன் சர்வதேச பொறுப்புகளை சரிவர கையாள்வதன் மூலம் உலக அமைதி மற்றும் நிலைத்தன்மையை சீனா பாதுகாக்கும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் சீனாவின் இராணுவ செலவினங்கள் 9 ஆண்டுகளாக ஒற்றை இலக்க வளர்ச்சியை மட்டுமே அடைந்துள்ளது. சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இராணுவத்திற்கான பங்கு பல ஆண்டுகளாக 1.5% அளவிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்தது கனடா. சீனா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு அமெரிக்க கனடா வர்த்தக உறவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக தற்போது அறிவித்துள்ளது. கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மார்ச் 4ஆம் தேதி முதல் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடி என்ற வகையில் பார்க்கப்படுகின்றது. அதேபோல் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்கா எவ்வளவு வரி விதிக்கின்றதோ அதே அளவு கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்க உள்ளது. ஏற்கனவே சீனாவும் அமெரிக்காவுக்கு பதிலடியாக அதிக வரி விதிப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. இப்போது மெக்சிகோவும் இதேபோன்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் கனடாவுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் அமெரிக்க வியாபாரிகள் பெரும் சிக்கலுக்கு ஆளாகியுள்ளார்கள். அண்டை நாடுகளுடன் நட்புடன் இருந்தாலே தொழில் சாத்தியமாகும். இதை அமெரிக்க அதிபர் யோசிக்க வேண்டும் என வணிக வட்டாரங்கள் ட்ரம்புக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்கள். ஆனால் போதைப்பொருள் கடத்தலுக்கு இந்த 3 நாடுகளும் ஆதரவளிக்கின்றன என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியதால் வரி விதிப்பை திரும்பப் பெறுவது குறித்து பரிசீலனை செய்ய முடியாதெனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா தனது இராணுவத்தை ஐரோப்பிய தளங்களிலிருந்து திரும்பப் பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து
கடந்த 2022ஆம் ஆண்டில் 20,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர் ஐரோப்பிய தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டார்கள். தனது இராணுவத்தினை தற்போது அமெரிக்கா திரும்பப் பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நடவடிக்கையானது ஐரோப்பிய நட்பு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நேட்டோவின் அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வழிமுறைகள் குறித்து ஆராய்ந்து வரும் நிலையில் மறு ஆயுத வங்கியின் மூலம் அரசின் நிதியை பயன்படுத்தி தனியார் இராணுவ முதலீட்டை பெருக்கவும் ஐரோப்பிய இராணுவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் உக்ரைனுடன் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக படைகளை திரும்பப் பெறுவதாக சொல்லப்பட்டாலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் வளர்ந்து வரும் நிலையில் அதற்கான ஆயத்தமாக அமெரிக்க இராணுவ பலத்தை பெருக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமின்றி நேட்டோவிலிருந்தும் அமெரிக்கா வெளியேற உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தீர்மானத்திற்கு எதிராக நேற்றைய தினம் எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் ஒன்று கூடிய அரபுலக நாடுகளின் தலைவர்கள் காசா திட்டத்தில் பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலத்தில் தங்குவதை உறுதி செய்வதாகவும் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் எந்த திட்டத்துக்கும் அரபுலக நாடுகள் சம்மதிக்காதென்றும் தெரிவித்துள்ளார்கள். உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்கள் காசாவில் பாலஸ்தீனர்கள் கௌரவமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு பாலஸ்தீன தனித்தாயகம் அமைக்கப்படுவது இன்றியமையாது எனவும் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, காசாவில் மனிதநேய பணிகளில் ஈடுபடும் பணியாளர்கள் மற்றும் மனிதநேய அமைப்புகள் அத்தியாவசிய உதவிப் பொருட்கள் செல்வதை இஸ்ரேல் தடுத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் எனவும் அங்கு கலந்து கொண்ட பலரும் தெரிவித்துள்ளார்கள். காசா திட்டம் பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலத்தில் தங்குவதை உறுதி செய்வதுடன் பாலஸ்தீன தனி தாயகத்தை அமைப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் காசாவில் பாலஸ்தீனர்கள் இருக்கும்போதே காசாவை கட்டியமைக்கும் மீள உருவாக்கும் திட்டத்தை எகிப்து முன்வைத்திருப்பதாகவும் அரபுலக நாடுகளின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்ப் நெதன்யாகுவின் திட்டம் முற்றுமுழுதாக அரபுலக நாடுகளின் தலைவர்கள் ஒன்று கூடிய அவசர அரபு லீக் உச்சி மாநாட்டில் நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்குள் உள்ள டிமோனா அணு உலை மற்றும் கைஃபா கெமிக்கல் சவுத் மற்றும் சில முக்கிய இராணுவ தளங்கள் பற்றிய பல்வேறுபட்ட தகவல்களை ஈரானிய உளவுத்துறைக்கு தெரிவித்ததாக 2 இஸ்ரேலிய பொறியியலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலுக்குள் ஈரான் உளவுத்துறை ஊடுருவியிருப்பதாக ஏற்கனவே மொசாட் எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் இஸ்ரேலின் உடைய மிக முக்கியமான இராணுவ நிலைகள் மற்றும் அணு மின் உலைகள் தொடர்பான தகவல்களை ஈரானுக்கு இஸ்ரேலிய முகவர்கள் விற்றுள்ளமை இஸ்ரேலுக்கும் நெதன்யாகுவுக்கும் பெரும் ஆச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை இவர்கள் இருவரும் மட்டும் ஈரானின் முகவர்களாக இஸ்ரேலுக்குள் செயற்பட்டார்களா அல்லது வேறு யாராவது இஸ்ரேலியர்கள் ஈரானுக்காக உளவு வேலையில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து மொசாட் ஷின்பெட் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.